We have to thank all our unsung heroes and, of course, our viewers as well for being a part of our journey and encouraging us to go forward on this beautiful mission to network, to bond, and to create awareness with the right kind of people and to spread a beautiful message of peace, joy, and happiness. Now, friends, join me to welcome a special person joining us all the way from a beautiful city, that is Chennai, a place very close to Chennai, Pallavaram, Chennai, Tamil Nadu, India. And you'd like to know who is our guest for today? Is none other than Ramadas Chennappan, a social worker connected with the environment, with education, etc. Let's get to know more about his journey. He's a young gentleman, full of aspirations and dreams, wanting to help the people who are underprivileged and who are downtrodden. Vanakkam, sir, and welcome to the session. Vanakkam, madam. Yes, Romba Nandri, sir. Thank you for sharing your time with us. இன்னைக்கு வந்துட்டு உங்க லைஃப் செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த பிளாட்ஃபார்ம்ல. உங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க சார்? We want to know more about you. How would you நிறைய describe விஷயங்கள் நான் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்கும். பசங்களோட கல்வி சார்ந்த தேவைகள், அதே மாதிரி சுற்றுப்புற சூழல், இந்த ரெண்டு விஷயத்துக்குமான தேவைகள் வந்து இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. பெரியவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கும் நாட்டுக்கு காந்தியும் காமராசரும் தேவைப்படுறாங்க. ஆனா அவர் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடாது, ஆனா அவரு இருக்கணும். பட் அவங்க நம்ம வீட்டு நம்ம பிள்ளை அப்படி ஒரு சேவை அந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு திங்க் வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில இருக்கு. அது சரியானது தெரியல, பட் அந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த சேவைத்துறையில இருக்கிறேன். எஸ், தேங்க்யூ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆனா இந்த ஃபீல்ட்ல வரணும்னா ரொம்ப தைரியம் இருக்கணும். இந்த சின்ன வயசுல நீங்க வந்திருக்கீங்க இந்த ஃபீல்டுல, அது ரொம்ப நல்லது சார். இப்போ வந்துட்டு நீங்க இந்த ஃபீல்ட்ல கால் வைக்க முன்னாடி, பிஃபோர் யூ கேன் புட் யுவர் ஃபீட் இன்டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க், வாட் வர் யுவர் பிளான்ஸ், வாட் யூ வாண்டட் டு பிகம்? உண்மை நீங்க சொல்றதுதான். இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நிறையவே வந்து தைரியம் அப்படின்றது தேவைப்படுது. இன்னைக்கு நல்லது செய்யறதுக்கு இருக்காங்களோ இல்லையோ, நல்லதுன்னு ஒன்று ஒருத்தர் செய்யறாங்கன்னா அதை எப்படி தடுக்கலாம் நான் அப்படின்ற ஒரு இது இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியுது. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. எப்படி ஒருத்தரோட துணையை அதில் தேடிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கு. பட் எங்களோட என்னோட நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த ஹெச்எம், அப்போ 8th நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஊரில் வந்து நிறைய விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி. அங்கே மாணவர்கள் படிக்க ஆசை இருக்கும், ஆனால் வேலை நிறைய இருக்கிறதால அதில் தான் அதிகம் இது பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே உயர்நிலை பள்ளியும் இல்லை, மேல்நிலை பள்ளியும் இல்லை. அதனால 8வதோட படிப்பை முடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களோட ஹெச்எம் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எங்களோட பகுதிக்கு வந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து அதில் ஈடுபாடு எடுத்து எங்கள் பள்ளி வந்து உயர்நிலை பள்ளியாக மாறுறதுல ரொம்ப 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 ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து அதை உருவாக்குனாங்க. நாங்கள் அந்த பள்ளியினுடைய உயர்நிலை பள்ளி முதல் ஃபஸ்ட்டு செட்டோட 10th ஃபஸ்ட்டு செட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டும் வந்தேன். அது எங்கள் மேடம் எங்களுக்கு கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அப்போ ஆசிரியர்கள் புது பள்ளின்றதால ஆசிரியர்களே இல்லாமல் இருந்த போதும் எங்களுக்கு அவங்க ரொம்பவே ஈடுபாடு கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு சின்னசாமின்னு சொல்லிட்டு ஒரு சாரு, ஸ்ரீதர்னு ஒரு சாரு, இந்த 2 பேருமே எங்களோட ஸ்கூல் மேலே ரொம்ப அக்கறையோட செய்தாங்க. எனக்கு வந்து என்னோட அப்பா வந்து என்னோட 5 வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு, அதனால அவங்க எதிர்பாராம இறந்துட்டாங்க. ஸோ என்னோட படிப்புல இடையில நான் நின்று போற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்படும் பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் என்னுடைய முழு படிப்பு செலவையும், இப்போ வந்து இலவச கல்வியா மாறி இருக்கு, அப்போ குறைந்த கட்டணம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு யூனிஃபார்ம்ல இருந்து யூனிஃபார்ம் ஃப்ரீ. இப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் ஃப்ரீ, நோட்டு ஃப்ரீ, புக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அதையும் எனக்கு முழுக்கவே எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் ஏற்றுக்கிட்டு செய்து கொடுத்தாங்க. அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன்ஸ். அவங்களோட பணியை எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யணுன்றத என்னுடைய ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், இட்ஸ் வெரி நைஸ்.
அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீங்க வந்துட்டு அந்த சேம் ஹெல்ப் வேற பசங்களுக்கு கொடுக்கணும். அது உங்க ஆசை இல்லம்மா? That's really nice to help others. He was already helped by somebody. He wants to pass on the help to somebody else. That's wonderful, wonderful, sir. Sir, இப்போ வந்துட்டு எப்படிப்பட்ட சோஷியல் ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எஜுகேஷன், என்வாயர்மெண்ட், இன்னும் என்ன என்ன ஃபீல்ட்ஸ்ல நீங்க வந்திருக்கீங்க? உங்க சர்வீஸ் என்ன என்ன இடத்துல இருக்கு சார்? I'm not hearing your voice. Yes, sir. All good? Voice இன்னும் கொஞ்சம் அதிகமா. Yeah. I'll repeat the question. Now you are into the educational field, environmental, saving the environment or the environmental zone, etc. Now, apart from this, what else, what type of social work do you do? எப்படிப்பட்ட social work நீங்க ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, I'm not in voice. You can wear your earphones. Wear your Just a earphones. Do you have? எப்படிப்பட்ட சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எங்களோட சோஷியல் ஒர்க் அப்படின்றது ஒண்ணு, என்னுடைய வேலையே வந்து எனக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம். எங்களோட பகுதியில 2015ல வெள்ளம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி ஒரு 20 அடிக்கு தண்ணி நின்று போச்சு. ஏன்னா நாங்க அடையாறு ஆற்றங்கரையோரத்துல இருக்கிற குடும்பங்கள் தான். ஸோ அப்படி ஏற்பட்ட பொழுது இங்க உதவி செய்யறதுக்கு ஒரு டீம் வந்து வந்தாங்க, மக்களுக்கு நிறைய பொருட்களை கொடுக்கறதுக்கு. அப்ப நாங்க வந்து நான் 10th படிக்கும் போதுல இருந்து ஒரு ஃப்ரீ டியூஷன் வந்து நடத்திட்டு இருந்தேன். அந்த டியூஷனோட பிளஸ் நாங்க வந்து ஒரு சர்வீஸ் மைண்டா அதை ஃப்ரீயா எடுத்துட்டு இருந்ததை பிளஸ் ஹெல்ப்புங்க யாருக்கும் தேவைப்படும் பொழுது அதையும் செய்துட்டு இருந்தோம். அந்த மழைக்குல சிக்கினவங்கள காப்பாத்துற பணியில நாங்க ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவங்களோட உதவி எங்களுக்கு கிடைச்சது. அவங்க நீங்க ஃப்ரீயா எடுக்கிறீங்கன்றது பெரிய விஷயமா இருக்கு, இதுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயார், நாம வந்து இதை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு அதுல எனக்கு சிறிதளவு ஒரு ஹானோரோரியம் ஊக்கத்தொகை கொடுத்து என்ன ஒரு ஆசிரியரா மாத்தினாங்க. அதே போல மற்ற பகுதிகளிலையும் நிறைய மையங்கள் தொடங்கப்பட்டது. இப்ப அதனுடைய ஒரு பொறுப்பாளராகவும் நானே இருந்து எங்க செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க, அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 65 கிராமங்கள்ல இலவச பயிற்சி மையங்களா விவேகானந்தா பள்ளியின் சார்பில் நடக்குது. அதை பார்த்துக்கிற பொறுப்புல நான் இருக்கேன். அதுவே ஒரு தன்னார்வலராக தான் அந்த பணியை நான் செய்துட்டு இருக்கேன். அதோட எங்க பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூய்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிய கொரோனா காலத்துல தொடங்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு 2 குளங்களை கிட்டத்தட்ட பாதி தூர்வாரி அதை தண்ணீர் தேங்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். நடைபாதை மற்ற விஷயங்களை அமைக்கிறதுக்குள்ள எங்களால அதை நிதி அளவுல செய்ய முடியல. அதனால அது அந்த அளவுல நின்றுருக்கு. இன்னும் அதற்கான முயற்சியை நாங்க தொடர்ந்துகிட்டு தான் இருக்கோம். லைன்ஸ் கிளப்பு, அதே மாதிரி மற்ற உதவி செய்யக்கூடிய தன்னார்வலர்களை நாங்க இது பண்ணி அவங்களோட உதவியோட அதை செய்யறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். Yes, that's really nice. That's wonderful, sir. Thank you so much for sharing. Thank you. Now, sir, இப்போ வந்துட்டு இந்த சோஷியல் ஒர்க் ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க இல்லம்மா, இப்போ ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். ஏதோ ஸ்மூதா இருக்காது. ஏதோ ஃபீல்டுனா என்ன, எனி ஃபீல்ட். இப்போ வந்துட்டு சோஷியல் ஒர்க்ல நீங்க இருக்கிறீங்களே, எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் த பிரசன்ட்? இந்த சேலஞ்சஸ் நிறையவே இருக்கு. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். சேலஞ்சஸ் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பழகி போனது. எங்களோட பள்ளி ஆசிரியரை பத்தி சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப வயதானவர் தான். எங்களோட பள்ளிக்கு வரும்பொழுது அவங்க ஓய்வு பெறும் ஒரு நிலையில தான் வந்தாங்க. அந்த நிலைமையில இருக்கும் பொழுது அவங்க எடுத்த முயற்சிகள் எங்களுக்கு ரொம்பவே, ஏன்னா மாணவ பருவத்துல அது மனதில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அவங்கள பார்த்து அந்த விடாமுயற்சி, அதை செய்யணுன்ற ஒரு விருப்பம் அது மனசுல கிடைச்சது. அதே மாதிரி எங்க பகுதியில புலவர் பாண்டியன் ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்துட்டு எங்க பகுதியில இருக்கக்கூடிய 2 பள்ளிகளுக்குமே மிகப்பெரிய அளவுல ஒரு உதவிகளை செய்துட்டு அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை நான் அவர்கிட்ட 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வதுன்னு எல்லா வகுப்புலையுமே அவர்கிட்ட நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். அவரோட பாராட்டுதலை வாங்கியிருக்கிறேன். அவங்கெல்லாம் எங்களோட ஒரு முன்மாதிரிகளா அமைஞ்சாங்க. அதோட ஒரு பெரிய ஒரு இது
என்னோட 5 வயதுல நான் என்னுடைய தந்தையை இழந்துட்டேன். ஆனா என்னுடைய அம்மா, அவங்கள மாதிரி ஒரு சப்போர்ட் என்னோட லைஃப்ல பெரிய விஷயம். அவங்க தான். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி, 2 அக்கா, 4 பேர் நாங்க. எங்க 4 பேரையுமே முழுக்க முழுக்க ஒரு நாள் கூட எங்க அப்பா இல்லன்ற ஒரு எண்ணமே தோன்றாத அளவுக்கு எங்கள வளர்த்தாங்க. அவங்களுடைய அந்த முயற்சி, அவங்க கொண்ட அந்த தன்னம்பிக்கை, அது எங்களுக்கும் ஊட்டி தான் வளர்த்தாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு. நான் எத கண்டோ அதுக்காக பயந்தது கிடையாது. எக்ஸலென்ட் சார். தட்ஸ் ரியலி நைஸ். அம்மா இருக்காங்க, 2 அக்கா அண்ட் 1 தம்பி இல்லம்மா? தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ வந்துட்டு சார், உங்க வயசுல பசங்க எல்லாம் இருக்காங்க. உங்க வயசு சேம் யுவர் ஏஜ் யூத். அவங்க வந்துட்டு ரொம்ப மூவிஸ் போவாங்க, இல்லைன்னா சினிமா மூவிஸ், இல்லைன்னா பார்க் போவாங்க, இல்லைன்னா என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல. இப்போ வந்துட்டு நீங்க இந்த வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க. டு யூ டேக் அவுட் சம் டைம் ஃபார் மூவிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸோட எப்படி சொல்றது அப்படின்னா, எங்களுடைய மையத்தில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையுமே கிட்டத்தட்ட நாங்க எங்களோட வழியில தான் வச்சிருக்கிறோம். எல்லா மாணவர்களுமே கண்டிப்பா கல்லூரி படிப்புக்கு போம்பொழுது, ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்கு கண்டிப்பா போயிடுவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு அவங்க உதவணும் அப்படின்றத கண்டிப்பா நாங்க அவங்களோட மனதில விதைக்காம விட மாட்டோம். அதே மாரி எங்களுடைய பகுதியில நாங்க ஒரு ஃப்ரீ பிசியோதெரபி சென்டர் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ மாணவியும், அதே மாரி மலர்விழின்னு சொல்லிட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட்டும் எங்களுக்கு இதில ஃபுல் சப்போர்ட்டா எந்த விதமான கட்டணமும் இல்லாம வாரத்தில 2 நாட்கள் அவங்களுக்கு இலவசமான சிகிச்சைய அளிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெய்லரிங் சென்டரும் நடத்திட்டு இருக்கிறோம். சிங்கிள் பேரண்ட் இல்லன்னா டிசபிள்டு குழந்தைங்களா இருந்தா, டிசபிள்டு பேரண்ட்ஸோட குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரும் நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கும் அந்த சேம் கண்டிஷன் தான். கஷ்டப்படுறவங்கன்னா அது ஃப்ரீ. அதில எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்படி எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காகவாவது, நாங்க விளையாடுறதுக்கு எங்களுக்கு நட்பு தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்ல. ஆனா, இந்த மாதிரியான ஒரு தகவல இவங்களுக்கு தேவை இருக்குன்றத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், எங்க பகுதியில ஒரு கஷ்டப்படுற குழந்தை இருக்கு அப்படின்றத எங்களுக்கு சொல்றதுக்காகவாவது நண்பர்கள் ரொம்பவே தேவைப்படுறாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா எங்களால அவங்களோட விளையாடுறதையோ, இல்ல மத்ததையோ தவிர்க்க முடியறதில்ல. சில நேரங்கள் சினிமாவுக்காகவும், அவங்களுக்காக அத ஒதுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா, இந்த சேவை பணிகள்ல அவங்களையும் ஈடுபடுத்துறதுக்காக நாங்க அதிலயும் ஈடுபட தான் செய்றோம். என்னுடைய நண்பர்களும் உண்மையிலேயே ரொம்பவே அ ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு அ தாட்டோட இருக்கக்கூடியவங்க. மணிகண்டன் ஒரு அ தம்பி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பணியா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்கன்னு அ நைட்டு 10 மணி நீங்க கால் பண்ணி ஒருத்தரோட ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும், அடுத்த நிமிஷம் வந்து நிப்பான். அது அவனோட குடும்பத்திலயும் யாரும் இதுவரைக்கு எங்கள "இவன ஏன் இந்த மாரியான ஒரு வேலைக்கு கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது. அதே மாதிரி அ நெறைய சேவை பணிகள்ல நாங்க எங்களுடைய மையத்தில படிச்ச மாணவர்கள நாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது அந்த பெற்றோர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. எங்களோட போனா அது நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு, அந்த பெற்றோர்களுக்கு இந்த நிமிடத்துல ஒரு நன்றி. எஸ் டியர், எஸ் டியர். தட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ சார் வந்துட்டு, வாட் டு யூ லைக் அபவுட் ராமதாஸ்? வாட் டு யூ லவ் அபவுட் யுவர்செல்ஃப்? எனக்கு புக்ஸ் எழுதுறது, படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி புக்ஸ் எழுதுறதும் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நானு 2 புக்கு எழுதினேன். அதுல 2015 வெள்ளத்துல ஒரு புத்தகத்த வந்து நானு மிஸ் பண்ணிட்டேன். முழுக்க வந்து சிறுகதை, புது கவிதை நடையில எழுதினேன். அத மறுபடியும் கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சியில இப்பயும் ஈடுபட்டுட்டு இருக்கேன். 2வதா "காக்க காக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை புத்தகம் எழுதி எங்க புலவர் பாண்டியன் ஐயா, அவர் பல நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அவரோட கையால வெளியிட்டேன். வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அத பலரும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. சோசியல் மீடியால அதே மாதிரி நெறையவே நேரம் குடுப்பேன். நல்ல விஷயங்கள மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும், சில
உதவிகள் எங்கேயோ கிடைக்குது அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதையும் என்னுடைய பொழுதுபோக்காகவும் நான் அதையே வச்சிருக்கிறேன். அதுவும் மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கட்டும்ன்றது எங்களோட இது. Excellent, excellent, sir. Thank you for sharing. That's really wonderful. இப்போ sir, the next question that comes up. நீங்க வந்துட்டு traveling பண்ணுவீங்களா? நீங்க வந்துட்டு இப்போ இருக்க பிளேஸ்ல நீங்க இருக்கிறீங்க சென்னையில, பல்லவரம்ல. அதை விட்டுட்டு நீங்க தாண்டி வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ் போவீங்களா? இல்லைன்னா பல்லவரம்ல நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் டிராவல் அப்படின்றத வந்து இந்த 2015க்கு முன்னால எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அம்மா என்னை வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சு தான் பழக்கிருந்தாங்க. ஆனால் அந்த இலவச கல்வி மையத்துக்கு பொறுப்பாளராக மாறினதுலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு திடீர்னு கிளம்பி செங்கல்பட்டும் போக வேண்டியது இருக்கு. என்னோட வீட்டிலேருந்து அது ஒரு 30 கிலோமீட்டரு. திடீர்னு கூவத்தூர், கல்பாக்கம் 70-80 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு நான் 150-200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கிராம பகுதி குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு கல்வியினுடைய தேவை அதிகமாகவே இருக்கு. அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஆனா அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு தேவையான அறிவு இல்லை அப்படின்றதால அங்கேயே அந்த பகுதியிலே ஒரு தன்னார்வலை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு இருக்கிறாங்க எங்க விவேகானந்தா பள்ளியின் சார்பில். அதை பார்த்துக்கிறதுக்கு வேலை நிமித்தமா நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 150 200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அடுத்த ஒரு மாவட்டத்துக்குள்ள போயிட்டு தான் என்னோட வீட்டுக்கு நான் வரேன். Yes, dear. Yes, dear. Thank you for sharing. இப்போ சார், இந்த உலகத்துல ரொம்ப சேஞ்சஸ் வரணும். சேஞ்சஸ் வந்திருக்கு, ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கூட இருக்கு. நம்ம அரவுண்ட் அஸ் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். உங்க மனசுல எப்படிப்பட்ட சேஞ்சஸ் இன்னும் வரணும் இந்த சொசைட்டில, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சேஞ்சஸ் இருக்கணும் அக்கார்டிங் டு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இன்னைக்கு சொசைட்டில இருக்கு. மாணவர்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு போகிறதும் கொஞ்சம் இருக்கு. சினிமா அந்த மாதிரியான தவறான ஒரு வழிகாட்டுதல்கள் அவங்கள தவறான வழிக்கு அனுப்பினாலும் கல்வி அப்படின்றத அவங்க ஈஸியா எடுத்துக்கிறதுக்கான வசதிகள் வந்து இன்னைக்கு ரொம்பவே இருக்கு. அன்னைக்கு வந்து டிவி, செல்போன் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா அந்த விருப்பத்தோட உட்கார்ந்து 5 நிமிடங்கள்ல அவனோட ஆசிரியரே அவன் பார்க்க தேவையில்லை. உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில இருக்கக்கூடிய தகவல்களையும் அவன் தேடி பிடிச்சு படிச்சிட முடியுது. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்ம நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரும். இருளர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்களுடைய பகுதி நிறையவே இருக்கு. அந்த பகுதிகளில் வந்து சேவை செய்யறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு திறமைசாலி குழந்தைங்களா இருப்பாங்க. ஆனால் வசதி வாய்ப்புகள் ரொம்பவே அங்கே கம்மியாக இருக்கும். முடிஞ்சது ரொம்பவே வந்து கரண்ட் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படி பகுதிகளில் ஒரு 4 பகுதிகள் வந்து நாங்கள் போகும்பொழுது எங்கள் ஸ்கூல்ல இருந்து சப்போர்ட் நிறையவே பண்ணி அங்கே மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ சோலார் லைட் அந்த மாதிரியான இதுங்களை வேற ஒரு என்ஜிஓ கொடுத்து சோலார் மூலம் அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உண்மையிலேயே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனா இருக்கு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்களோட மனசுல நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் கொடுத்துட்டோம்னா, சிந்தனைகளை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவங்க உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் சார். தட்ஸ் வெரி நைஸ் சார். இப்போ வந்துட்டு நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. முன்னாடி போய் இன்னும் என்ன உங்க ஆசை என்ன சார்? வாட் இஸ் யுவர் ட்ரீம் டு பிகம் இன் ஃபியூச்சர்? லைக் என்னுடைய ட்ரீம் அப்படின்றது வேர்ல்ட் வைட் ட்ரீம் அப்படின்றது என்ன, அது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், அவ்வளவுதான். தேவையானது எல்லாமேனா அனாவசியமானது கிடையாது. தேவையானது அப்படின்றது கல்வி. அந்த குழந்தைக்கு அது கிடைச்சிருச்சுனாலே தன்னை தானே வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ ஆசை அது, அதற்கான பணிகள்ல ஈடுபடணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சாலும் நிச்சயமா அதை பயன்படுத்திக்குவேன். அது மக்களுக்கான ஒரு கல்வியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா
அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அது எந்த பகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பா இருந்தாலும் கடவுள் அதை எனக்கு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். எஸ் டியர், எஸ் டியர். இப்போ சார் ஒரு நல்ல பெரிய கொஸ்டின். நம்ம ராமதாஸ்க்கு கோவம் வருமா? கோவம் வந்தா எப்போ வரும்? எஸ் டியர், ஓவர் டு யூ. உங்களுக்கு கோவம் எப்போ வரும் சார்? எந்த விஷயத்துல கோவம் வரும்? கோவம் நான் முடிஞ்ச வரைக்கும் கோவப்பட மாட்டேன். எனக்கு அதிகம் கோவம் வந்தது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆமா. அப்படி இல்லைன்னா அம்மா மேல வேணா கொஞ்சம் கோவம் வரும். அம்மா எல்லாம் தாங்குவாங்க இல்ல? அதுக்கு தான் இல்ல? ஆமா, வேற யார்கிட்டயும் அது அவங்கள எழுந்துருவோமோன்ற ஒரு பயம் உண்டு. அம்மா வந்து கண்டிப்பா நம்மளோட கோவத்தை ரசிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. என்னை இந்த இன்னைய காலம் வரைக்கும் அம்மா அப்படிதான். ஸோ அவங்க கிட்ட வேணா கோவம் வரும். மற்றபடி யார்கிட்ட இது வரைக்கும் வந்தது கிடையாது. எஸ் டியர். சார், நீங்க வந்து ரொம்ப ஹானஸ்டா பேசுறீங்க. தட்ஸ் வெரி வெரி நைஸ். யூ வெரி ஹானஸ்ட் ஆன் தட். இப்போ சார் நம்ம வந்துட்டு ஒரு டைம் வேணா நம்ம வந்துட்டு லோவா இருப்போம், ஃபீலிங்ஸ் எல்லாம் டவுனா இருக்கும், டிப்ரெஷன்ல இருக்கும். ஒரு டைம் மைண்ட் வில் பி வெரி சேட், டிப்ரெஸ்ட், சப்போர்ட் கிடைக்காது, நம்மளுக்கு ஒரு ரைட் டைம் ரைட் சப்போர்ட் கிடைக்காது, ஒரு சேட் ஃபீலிங் வந்துடுவோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எங்கிருந்து அந்த சக்தி வரும்? இல்லப்பா ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட வெளியே வரணும், I should prove myself. எங்கிருந்து அந்த ஸ்ட்ரென்த் வரும் சார்? from Amma or from somebody else? From where do you get your strength when you feel low? We all feel depressed, even me and you. ஒரு நாள் இருக்கும், ஒரு வாரத்துல ஒரு நாள்னா மாசம்ல ஒரு 2 நாள் லோ ஃபீலிங் இருக்கும். அப்போ வந்துட்டு we need the strength to again face life. From where do you get your strength? இல்ல, எனக்கு வாய்ஸ். Yes, from where do you get your strength to face all the difficulties? From mom, from your mother, from your friends? அது நான் ஆல்ரெடி சொன்னதே தான். என்னுடைய ஆசிரியர்களும் என்னுடைய அம்மாவும் அது அவங்க கொடுத்த ஸ்ட்ரென்த். அது எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அடுத்த லெவல் பத்தி முதல் முயற்சியில தோத்துட்டோம், ரெண்டாவது முயற்சியில தோத்துட்டோம், மூணாவது முயற்சியில தோத்துட்டோமா, நாலாவது. அதுல என்னன்னா நம்ம லேர்ன் பண்றோம் ஒவ்வொரு விஷயத்திலையும். என்னால வந்து ஒரு விஷயத்த நான் செய்யும்போது என்னோட தோல்விக்கு ஒரு 4 காரணம் இருக்கும் அப்படின்னா, நான் 3 முறை தோத்துரும் பொழுது 3 மடங்கு அந்த 3 பாகம் வந்து நான் தோல்வியை வந்து தாண்டிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 1/4 பாகம் முயற்சியை எடுத்தேன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சிட முடியும். ஏன்னா எப்படி பண்ணுனா நான் தோத்து போயிருவேன்றதுல எனக்கு 75% நாலேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு ஃபர்தர் மூவ். அது எங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட விளையாட்டின் மூலம் எங்களோட ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுத்தது அதுதான். எஸ், தட்ஸ் ரியலி நைஸ். இப்போ சார் நீங்க வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருக்கீங்க. எல்லா விஷயத்துல உங்களுக்கு எது ப்ரௌட் ஃபீல் பண்றீங்க? இப்போ என்வாயர்மெண்ட், எஜுகேஷன், இந்த ஹெல்ப், இந்த சோலார் லைட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆல் ஆஃப் தட் so much. Among all of them, which one do you feel very proud and great? இந்த வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரௌட் ஃபீல் ஆகுது. Which one is that? பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உதவி கல்வி சார்ந்த உதவிகள் யார் கேட்டாலும் அத இவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஒரு என்னால படிக்க முடியல அப்படின்னு ஒரு குழந்தை வருதுன்னா, 10 நாள்ல கான்ஃபிடன்ஸோட என்னால முடியும், எதுவும் என்னால முடியுன்ற அளவுக்கு மாத்தக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எங்க ஆசிரியர்கள் அதை சொல்லிக் கொடுத்தது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விஷயங்களுமா எடுத்து, ஸோ அதை நிச்சயமா என்னால பண்ண முடியுன்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். கண்டிப்பா எந்த யாரையுமே என்னால நான் ஃபெயில் தான், என்னால படிக்க முடியாதுன்னு யாருமே சொன்னா அவங்கள கண்டிப்பா என்னால பாஸ் பண்ண வைக்க முடியும். அப்படி நான் 2, 3 மாணவர்கள பாஸ் பண்ணவும் வச்சிருக்கிறேன். அவங்கள பார்க்கும்பொழுது கண்டிப்பா என்ன நான் ஒரு யாரும் பாராட்டணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னோட மனசுக்குள்ள நானே ஒரு கிரீடம் வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. Excellent. That's wonderful. That's wonderful, sir. That's very nice. Sir, இப்போ வந்துட்டு நம்ம to the entire people, all of the people, எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க கொடுக்க போறீங்க?
இந்த உலகத்துக்கு மக்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் ராமதாஸ் கொடுக்க போறாரு? What is the lovely message you'd love to share? Over to you, sir. சொல்லணுன்ற மெசேஜ் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்வோம். அப்படி முடியலன்ற பட்சத்துல கண்டிப்பா அது கெட்டதா இல்லாம பார்த்துக்கணும். நம்மளால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். கண்டிப்பா இறைவன் வந்து 24 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் முடிவு பண்ணின நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியுமான்னு தெரியாது. உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கலாம். கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம். ஆனா இறைவன் முடிவு பண்ண அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்மளால நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பா நம்மளால அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா மாற்றுவோம். நம்மளோட திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஒரு பெற்ற குழந்தை வந்து எந்த இடத்துல மேடையில அவன் இருக்கிறானோ அதுதான் வந்து அந்த தகப்பன் செய்த பணியினுடைய அர்த்தம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நாம முதல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பத்தி குறை சொல்றதுக்கு வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா மது பழக்கம் இருக்கும், புகைப்பழக்கம் இருக்கும். நாளைக்கு இதை வந்து உங்களோட பிள்ளை கத்துக்கிட்டான்னா நீங்க இதை வந்து சரின்னு ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது கெட்ட பழக்கம். ஆனா நீங்க பண்ணும்பொழுது அது உங்களை பார்த்து தான் அந்த குழந்தை கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதை பெற்றோர்கள் உண்மையிலேயே வந்து நிறுத்திடுறாங்க, அல்லது அந்த குழந்தைகள் முன்னால பண்ணாம தவிர்க்கிறாங்க. ஸோ அதை வந்து மற்றவர்களும் ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னா நிச்சயமா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அது நண்பர்கள் ஆகட்டும், உறவினர்கள் ஆகட்டும், ஒற்றுமை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அத வாழ்க்கையில நம்மளுடைய ஒரு கண்டிப்பான ஒரு கோலா எடுத்துக்கணும். Yes, yes, that's really nice. That's wonderful. Thank you for the beautiful message, sir. Thank you so much. That's really very nice. நல்லா தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்துட்டு மென்டல் ஹெல்த் நெக்லெக்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மென்டல் ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு இந்த காலத்துல நம்மளுக்கு? மென்டல் ஹெல்த் அப்படின்றது நம்மளோட மனசு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியத்துவமான ஒன்று விஷயம். அதே மாதிரி நம்மளோட சிந்தனை, இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட முழுக்க முழுக்க நம்மளை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி உடலுக்கு தேவையான உணவு, மற்ற சத்தான ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கிறது அது முக்கியம் இல்லை. நம்மளோட மனது எந்த ஒரு மாதிரியான ஒரு தரத்தோட இருக்கு அப்படின்றதுல நம்ம கண்டிப்பா வந்து கவனம் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எப்படி இருக்க போறோம், எந்த மாதிரியான ஒரு லைக் ஒரு கேரக்டரா இருக்க போறோன்றத டிசைட் பண்ண போறது. என்னைக்குமே அதை நல்லா வச்சுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபடணும். நமக்கு பிடிச்சது படிப்பா இருக்கலாம், இல்லை புக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை டிவி வாட்சிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விளையாட்டா இருக்கலாம், இல்லைன்னா அமைதியா தியானம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ எது நமக்கு பிடிச்ச விஷயமோ அதை செய்யும் பொழுது நம்மளோட மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நிம்மதியும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அந்த மாதிரி நேரங்கள்ல திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். எந்த ஒரு குழப்பமும் வரும்பொழுதுமே வந்து பெரியவங்க அதனாலதான் சொல்லுவாங்க, 2 நிமிஷம் அமைதியா இரு, எதுலையுமே வந்து அவசரப்படாத, 2 நிமிஷம் அமைதியா இரு. உன்னுடைய மனசு வந்து அமைதியான ஒரு நிலைக்கு திரும்பின பிறகு நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே சரியானதா தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபடணும். அது நம்ம நண்பர்கள், பெற்றோரோட பேசுறதா இருக்கலாம், இல்ல எதுவோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது அவங்கள மென்டலா வந்து ரொம்பவே நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். எக்ஸலென்ட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப நல்ல ஆன்சர். wait for 2 minutes and then take a decision. Don't be in hurry. That's really very nice. Thank you so much, sir. Please wait, please wait, please wait, please wait. My dear friends, with this, I'd like to come to an end to the International Fab Talks for today. If you like what we are doing on the International Fab Talks, please do like, comment, share, and subscribe. If you'd like to help Ramadas Chennappan in any way, if you'd like to support the good work that he does,
You can connect with him. We will share his contact details in the description when we share this video link. Don't forget to like, subscribe, share, and comment, and support Mr. Ramadas Chennappan in his endeavor to serve the society. Signing off now from the International Fab Talks. Stay safe.